ஸோ plain ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிட் பாயிண்ட் வந்து 4ஆக மடித்து மிட் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 1 இன்ச் சுற்றி ஒரு சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இந்த லைனிங் வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது க்ராஸில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள் லைனிங் கிளாத்தை. ப்ளேஸ் பண்ணிவிட்டு சுற்றி வந்து பின் போட்டுருங்க. ஸோ நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த சர்க்கிளில் வந்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இப்போ பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண இடத்துலேருந்து 1/4 இன்ச் உள்ளே வச்சு அந்த சர்க்கிளை வந்து வெட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து அந்த சர்க்கிளை சுற்றி நாட்ச் கொடுத்துருங்க. ஸோ நாட்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. லைனிங்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைனிங்கும் அந்த ஃபேப்ரிக்கும் ப்ரெஸ் ஆகிடும். இப்போ வந்து மேல் பக்கம் திருப்பி நம்ம ஏற்கனவே வந்து லைனிங் வந்து க்ராஸில் தான் போட்டிருக்கோம். அதனால் லைட்டாகவே அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு இருக்கும் மேலே. ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் கிளாத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். ஸோ அதை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைனிங் நகராத இருக்கிறதுக்காக நான் ஃபுல்லாக லைனிங் வந்து டேப் போட்டு விட்டுறேன். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து வரவே வராது அந்த ட்விஸ்ட் பண்ணுறது. இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. நடுவில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணுங்கள். கசகசன்னு பண்ணக்கூடாது. அந்த ஃப்ளீட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியணும் ட்விஸ்ட் பண்ணும்போது. நான் ஃபஸ்ட்டு ஃபுல் 5 கையும் வச்சுருந்தேன். இப்போ ஒரு விரல் தான் வைக்கிறேன். அந்தளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்விஸ்ட் பண்ணால் போதும். இப்போ இதை ஃபுல்லாக அப்படியே அந்த ஃப்ளீட்ஸ் அழகாக வச்சு பின் பண்ணிவிடுங்க. இப்போது லைனிங்கை பின்னாடி திருப்பி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டா ஸ்லீவ் ரெடி. தைக்கும் போது கீழே இருக்கிற துணியை வந்து பாருங்கள், டேர்ன் ஆகாத கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே நம்ம பின் போட்டிருக்கோம், இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு அழகான ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அது கீழே வந்து பைப்பிங் வச்சு தைக்க போகிறேன்.
இது ட்ரெண்டியாகவும் இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும் நீங்கள் வேர் பண்ணலாம். பப் ஸ்லீவ்க்கு பதில் இது ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து ட்ரெண்டி ஃப்ராக்ஸுக்கு வந்து இந்த ஸ்லீவ் வைக்கலாம். ஸோ நான் பைப்பிங் வச்சு இந்த ஹேண்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.